நவம்பர் 28 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரச்சனா பக்கத்துல போய் பரணி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கடி நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன? பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற உனக்கு இந்த ஒரு நிலைமையா? கண்டிப்பா கடவுள் உன்னைய கைவிட மாட்டாரு. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்பா, அண்ணன், தங்கச்சி, நான் எல்லாருமே இருக்கிறோம். எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். நீ மனசு உடைஞ்சு போய் இந்த அளவுக்கு முடிவு எடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உனக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணியிருப்பேன். உன் புருஷனோட நீ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு தாண்டி நான் உன்னைய கூட்டிட்டு போய் அந்த வீட்டில் விட்டேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை. என்னைய மன்னிச்சிடுடி, தயவு செஞ்சு கண்ணு முழிச்சு மறுபடியும் மீண்டு வா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க, நான் இப்போ ஒரு டாக்டரா சொல்றேன், கண்டிப்பா நம்ம எல்லாருமே முயற்சி செஞ்சா ரத்னா மறுபடியும் மீண்டு வந்துருவா. அதனால எல்லாருமே போய் அவகிட்ட நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. நீ இல்லைன்னா நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லுங்க. அப்பதான் அவ தைரியமா கண் முழிச்சு வருவா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரத்னாவுடைய தங்கச்சிங்க எல்லாரையுமே உள்ள போய் ரத்னா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, நான் தாக்கா வீரா வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு கண்ணை முழிக்கா. நான் போலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த வெங்கடேசனை உள்ள தூக்கி போட்டு லாடம் கட்டி ஆடுறேன். தயவு செஞ்சு கண்ணை முழிக்கா அப்படின்னு சொல்லி அழுதுகட்டி இருக்கிறாங்க. ஏக்கா, நான் இது வரைக்கும் உன்னைக்கிட்ட சொன்னதே இல்லை. நீ எனக்கு அம்மா மாதிரிக்கா. நாங்கள் எல்லாருமே உன் பிள்ளைங்க மாதிரி தானே. அப்படி தானே நீ எங்களை பார்த்துக்கிட்ட. எங்கள் அம்மாவே நீதானக்கா. நீ எப்படிக்கா எங்களுக்கு முன்னாடி போகலாம்? தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு வாக்கா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க எசக்கி. அதுக்கப்புறமா வைகுண்டமும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏத்தா, இனிமேல் அவனோட நான் அனுப்பி வைக்க மாட்டேன். நீ நம்ம வீட்டிலேயே மறுபடியும் பழைய ரத்னாவா வாழனாத்தா. தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு வாத்தா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வெட்டிக்கிளியும் உடன்கூடையும் சண்முகத்திட்ட சொல்றாங்க, ஏப்பா சண்முகம், நீனும் உள்ள போய் பேசலாம்ல. உன் குரலை கேட்டா கண்டிப்பா ரத்னா கண்முழிச்சு பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. வீட்டில் இருக்கிற இத்தனை பேர் போய் கூப்பிட்டும் அவள் கண் முழிக்கல. நான் போனால் மட்டும் கண் முழிச்சிருவாளா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முழிச்சிருவா, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக உள்ளே தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறமா பரணியும் வந்துட்டு, நீ உன் தங்கச்சிட்ட போய் அழுகாத, தைரியமாக பேசு, அப்போ தான் அவள் கண் முழிச்சு வருவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ரத்னா பக்கத்தில் போய் உக்காந்துட்டு, ஏன் ரத்னா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுன? நான் என்ன பிரச்சனைன்னு உன்கிட்ட கேட்காம போனது தான் ஏன் தப்பு. நான் உனக்கு ஒரு நல்ல அண்ணனாவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னை அடித்து கொன்னுரு அப்படின்னு சொல்லி ரத்னாவுடைய கையை எடுத்து கன்னத்திலேயே அழிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அழுது முடிச்சதுக்கு அப்புறமா ரத்னாவுடைய கை வந்து சண்முகத்துடைய கையை பிடிக்குது. அப்போதான் சண்முகம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரத்னா வந்து கண் முழிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. கண் முழிச்ச உடனே நம்ம பரணிக்கிட்ட வந்து ரத்னா மன்னிப்பு கேட்குறாங்க. என்னைய மன்னிச்சிடுடி, நான் உன்னைய ரொம்பவே தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏய், நீ என்னோட அத்தை மக, அதோடையும் மாமா மக. நீ என்னைய தப்பாக நினைச்சாலாம் எனக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாருமே ஒரே குடும்பண்டி, மன்னிப்பெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக இருக்கிறாங்க பரணி.